श्रीनाथ जयनाथ जय जयनाथ। श्रीनाथ जयनाथ जय जयनाथ। स्वामी एकनाथ। श्रीनाथ जयनाथ जय जयनाथ। श्रीनाथ जयनाथ जय जयनाथ। स्वामी एकनाथ। कृष्णो रक्षतु नो जगत्त्रयगुरुः कृष्णं नमस्याम्यहं। कृष्णेन अमरशत्रवो विनिहिताः कृष्णाय तुभ्यं नमः। कृष्णादेव समुत्थितं जगदिदं कृष्णस्य दासोऽस्म्यहं। कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलं हे कृष्ण रक्षस्व माम्। जयतु जयतु देवो देवकी नन्दनोऽयं। जयतु जयतु कृष्णो वृष्णिवंशप्रदीपः। जयतु जयतु मेघश्यामलकोमलाङ्गो। जयतु जयतु पृथ्वी भारनाशो मुकुन्द। न आस्था धर्मेण वसुनिजयेनैव कामोपभोगे। यद्यद्भव्यं भवतु भगवन् पूर्वकर्मानुरूपम्। एतत् प्रार्थ्यं मम बहुमतं जन्म जन्मान्तरेऽपि। त्वत्पादाम्भोरुगयुगगताः निश्चला भक्तिरस्तु। हे गोपालक हे कृपा जलनिधे हे सिन्धुकन्यापते। हे कंसान्तक हे गजेन्द्र करुणापारीण हे माधव। हे रामानुज हे जगत्त्रयगुरुः हे पुण्डरीकाक्ष मां। हे गोपीजननाथ पालय परं जानामि न त्वं विना। भक्तबाय भुजङ्गगारूढमणिः स्त्रैलोक्यरक्षामणिः। गोपीलोचनचातकाम्बुदमणि सौन्दर्यमुद्रामणिः। यः कान्तामणि रुक्मिणी गणककुजध्वन्त्वैकभूषामणिः। श्रेयो देवशिखामणिर्दिशतु नो गोपालचूडामणिः। मज्जन्मफलमिदं मधुकैडबारे मत्प्राप्तनीयमदानुग्रह एष एव। त्वद्भृद्य परिचारक भृद्य भृद्यस्य भृद्य इति मेव स्मरलोकनाथां। हे नाथ नारायण वासुदेव श्रीकृष्णभक्तप्रियचक्रपाणे। श्रीपद्मनाभाच्युत कैडबारे श्रीराम पद्माक्ष हरे मुरारे। ओम नमो भगवते वासुदेवाय। ஆறாவது ஸ்கந்தம் ஆரம்பம். முதலாவது அத்தியாயம். அஜாமிளோபாக்யானம் தொடங்குகிறது. ராஜ உவாச்ச. பரீட்சித்து மன்னன் கேட்கிறான், சுக பகவானே, முன்பு இரண்டாவது ஸ்கந்தத்தில் தாங்கள் நிவிருத்தி மார்க்கத்தை வர்ணித்து கூறினீர்கள். ஜீவன் அந்த நிவிருத்தி மார்க்கம், அதாவது துறவு வழியாக படிப்படியாக பிரம்மலோகத்தை அடைகிறான். பின்னர் பிரம்மதேவருடனே முக்தி பெறுகிறான். முனிஸ்ரேஷ்டரே, இது தவிர மூன்றாவது ஸ்கந்தத்தில் பிரவிற்த்தி, அதாவது உலகியலில் இல்லற வாழ்க்கை மார்க்கத்தை பற்றியும் நன்கு விளக்கி கூறினீர்கள். இதனால் முக்குணமயமான ஸ்வர்க்கம் முதலிய உலகங்கள் பெறலாகும் என்றும், பிரகிருத்தியின் தொடர்பு விடுபடாததன் காரணமாக ஜீவர்கள் அடிக்கடி பிறத்தல் இறத்தல் என்கிற சுழற்சியில் சிக்குகிறார்கள் என்றும் கூறினீர்கள். மரநெறியில் வாழ்பவன் பலவித நரகங்களை அடைகிறான் என்பதை விரிவாக ஐந்தாவது ஸ்கந்தத்தில் கூறினீர்கள். நான்காவது ஸ்கந்தத்தில் ஸ்வயம்புவ மனுவை தலைவனாக கொண்ட முதல் மன்வந்திரம் பற்றியும் கூறினீர்கள். மேலும் நான்காவது ஐந்தாவது ஸ்கந்தங்களில் ஸ்வயம்புவ மனுவின் புதல்வர்களான பிரியவிரதன் உத்தானபாதன் ஆகிய இருவருடைய வம்சாவளியையும் சரித்திரத்தையும் கூறினீர்கள். பின்பு தீவுகள், வருஷங்கள், சமுத்திரங்கள், மலைகள், நதிகள், பூங்காவனங்கள் மற்றும் பலவாறான துவீபங்களில் உள்ள மரங்கள் பற்றியும் விளக்கமாக கூறினீர்கள். இந்த பூமண்டலத்தின் அமைப்பு, அதில் உள்ள துவீபங்கள், வருஷங்களின் பிரிவு, அதனுடைய அமைப்பு முதலிய லட்சணங்கள், நட்சத்திர மண்டலம் மற்றும் அதலம் விதலம் முதலிய பூமிக்கு அடியில் உள்ள உலகங்கள், இவற்றையெல்லாம் பகவான் எவ்வாறு படைத்தார் என்பதை பற்றிய விளக்கங்களையும் கூறினீர்கள். பெருமை வாய்ந்தவரே, மனிதர்கள் பலவிதமான பயங்கர யாதனைகளை நல்கும் நரகங்களுக்கு செல்லாமல் இருக்க என்ன வழியோ அதற்கான அனுஷ்டானங்களை தயவு செய்து விளக்கமாக கூறுங்கள். சுக்காச்சாரியார் பதில் கூறுகிறார். மனிதன் மனம், வாக்கு, காயம் ஆகியவற்றால் தானே பாவம் செய்கிறான்.
அந்த பாவங்களுக்கு இவ்வுலகிலேயே இந்த பிறவிலேயே பிராயச்சித்தம் செய்து கொள்ளவில்லை எனில் அவன் இறந்ததும் முன்பு 5வது ஸ்கந்தத்தில் நான் உனக்கு விளக்கி கூறினேனே, அந்த பயங்கர யாதனைகள் நிறைந்த நரகங்களுக்கு செல்லத்தான் வேண்டும். ஆகையால் முன்னெச்சரிக்கையோடு நோய்வாய்ப்படுவதற்கோ இறப்பதற்கோ முன்னமேயே நாம் செய்த பாவங்களின் நிறை குறை ஆகியவற்றை நன்கு ஆராய்ந்து அவற்றிற்கான பிராயச்சித்தங்களை எவ்வளவு விரைவில் செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் செய்ய வேண்டும். நோயின் வகையறிந்த மருத்துவன் நோயின் காரணம், அதன் தீவிரம் முதலியனவற்றை நன்கு ஆராய்ந்து அதற்கான சிகிச்சை செய்கிறான் அல்லவா? அரசன் வினவுகிறான், முனிவரே, அரசன் தண்டிப்பானோ வேறு யாராவது தண்டிப்பார்களோ என இம்மையில் நிகழும் துன்பங்கள் மற்றும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள நரகத்தில் விழுதல் முதலிய மறுமையில் நேரும் துன்பங்கள் முதலியன பாவம் செய்வதாலேயே நிகழ்கின்றன என்பதை நன்கறிந்தும் ஒருவன் தன் பாப வாசனையினால் முன் பாவம் செய்து பழக்கப்பட்டதால் பிராயஷ்சித்தம் செய்த பிறகும் தான் அறியாமலேயே அந்த பாவங்களை திரும்ப திரும்ப செய்கிறான். அப்படி இருக்க இவனது பாவச் செயல்களுக்கு பிராயச்சித்தம் எவ்வாறு பாவங்களை போக்குவதாக அமையும்? சில சமயம் பிராயஷ்சித்த கர்மங்களை செய்து தான் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறான். ஆனால் திரும்பவும் அதே பாவங்களை செய்கிறான். யானை குளித்த பிறகு மறுபடியும் மண்ணை வாரி தன்மேல் போட்டுக்கொள்கிறது அல்லவா? அப்பொழுது அது குளித்தது வீண்தானே? அதுபோலத்தான் மனிதன் செய்து கொள்ளும் பிராயச்சித்த கர்மங்களும் வீண் என நினைக்கிறேன். ஸ்ரீ சுகர் கூறுகிறார், உண்மையில் நாம் செய்யும் பிராயச்சித்தங்களினால் தீய செயலுக்கான ஆணிவேர் அடியோடு அழிக்கப்படுவது இல்லை. ஏனெனில் பிராயச்சித்த கர்மத்தை செய்கிறவன் அறியாமைக்கு உட்பட்டவன் தானே. அஞ்ஞானம் மிக்க பாவ வாசனைகளை முற்றிலுமாக அழிக்க முடியாது. ஆகவே உண்மையான பாவ பரிகாரம் தத்துவ ஞானமே, அதாவது பகவானை அறிதலே. அஞ்ஞானம் நீங்கி நல்லறிவு பெற்றதால் தான் அவன் பாவச் செயல் செய்ய மாட்டான். இதமான உணவை முறைப்படி சாப்பிடுபவனை நோய் அணுகாது, தொல்லையும் தராது. ஆகவே மன்னவா, ஒருவன் தனது கடமைகளை முறைப்படி ஒழுங்காக செய்வானே ஆனால் அவனது பாப வாசனைகள் படிப்படியாக நீங்கி அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும். உண்மை அறிவு தானாகவே ஏற்படும். அந்த தத்துவ ஞானம் பெற தகுதி அடைகிறான். மூங்கில் புதரில் பற்றிய தீ அங்குள்ள அனைத்து மூங்கில்களையும் எரித்து விடுகின்றது அல்லவா? அதே போலத்தான் அறநெறிகளின் உண்மை அறிந்த ஸ்ரத்தையுள்ள தீரனான மனிதர்கள் மனதின் ஒருமைப்பாட்டான தவம், பிரம்மச்சரியம், மனக்கட்டுப்பாடு, புலனடக்கம், பிறருக்கு அளித்தலான தானம், உண்மை பேசுதல், உள்ளும் புறமும் தூய்மை காத்தல், கொல்லாமை அதாவது யமம், ஜபங்கள் நியமம் என்னும் 9 சாதனங்களால் மனம், சொல், மெய் முதலியவற்றால் செய்யப்பட்ட பெரிய பெரிய பாவங்களையும் சாம்பலாக்கி விடுகிறார்கள். பகவான் வாசுதேவனையே சரணம் பற்றிய பக்தர்கள் அவரிடம் கொண்ட பக்தி ஒன்றினாலேயே சூரியன் பனியை அழிப்பது போல் தங்களது அனைத்து பாவங்களையும் அழித்து கொள்கின்றனர். அரசனே, பாவம் செய்தவனுக்கு பாவங்களிலிருந்து விடுதலையும் தூய்மையும் பகவானிடம் தன்னையே அர்ப்பணித்தலாலும் அவரது அடியார்களுக்கு சேவை செய்வதாலும் மட்டுமே வாய்க்கும். ஆனால் தவம் முதலியன செய்வதால் அவ்வாறான விடுதலையும் தூய்மையும் கிட்டாது. இவ்வுலகில் பக்தி மார்க்கமே சிறந்தது, பயமற்றது, மங்களங்களை அளிப்பது. ஏனெனில் இதுவே இறையடியார்களும் நல்லொழுக்கமுடைய சான்றோர்களும் மனமுவந்து ஏற்ற வழி, கடைப்பிடித்த சன்மார்க்கம். மன்னவா, கட்குடத்தை எந்த ஒரு நதியாலும் தூய்மையாக்க முடியாது. அதே போலத்தான் பெரிய பெரிய பிராயஷ்சித்த கர்மங்களை அடிக்கடி செய்தாலும் அவை பகவானிடம் ஈடுபாற்றற்ற மனிதனை தூய்மை செய்ய இயலாது. எவனொருவன் பகவத் குணங்களில் ஈடுபாடு கொண்டு அலைந்து திரியும் தன் மனமாகிய வண்டை பகவானது ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடித் தாமரைகளின் மகரந்தத்தை ஒரு முறையேனும் சுவைக்க வைக்கிறானோ அவன் அனைத்து பிராயச்சித்தங்களையும் செய்தவனாகிறான். அவன் கனவிலும் யமதர்மராஜனையோ பாசம் தரித்த அவரது படர்களையோ காணமாட்டான். எனில் நரகம் பற்றிய பேச்சு எங்கே வரும்?
இதை பற்றி கூறுகையில் சான்றோர்கள் முன்பு நடந்த ஒரு பழைய வரலாற்றை கூறுகிறார்கள். அதில் பகவான் மகாவிஷ்ணுவும் யமனுடைய தூதுவர்களும் பேசிக்கொண்டது விளக்கப்படுகிறது. அந்த உரையாடலை நான் கூறுகிறேன், நீ கேள். கன்யாகுப்ஜ நகரத்தில் வேசியின் கணவனான அஜாமிளன் என்ற ஒரு அந்தணன் இருந்தான். வேசியின் பார்ப்பட்டதால் தூய்மை இழந்த அவனிடமிருந்து நல்லொழுக்கங்களும் அழிந்துவிட்டன. கீழான இவன் வழிப்போக்கர்களை தாக்கி பணம் பறிப்பது, சூதாட்டத்தில் மக்களை வஞ்சனையால் வென்று பணம் பறிப்பது, சிலரை ஏமாற்றி பணம் பறிப்பது, சிலரிடம் திருடுவது என்று நிந்திக்கத்தக்க வழிகளை கைகொண்டு தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான். பிற ஜீவன்களையும் மிக்க துன்பத்திற்கு ஆளாக்கினான். அரசனே, இவ்வாறு அவன் தாசியின் குழந்தைகளை சீராட்டி பாராட்டி கொண்டு அங்கேயே வசிக்கலானான். இங்கனம் அவனது வாழ்க்கையின் பெரும்பகுதியான 88 வருடங்கள் உருண்டோடின. கிழவனான அவனுக்கு 10 பிள்ளைகள். கடைசி பிள்ளையின் பெயர் நாராயணன். அந்த குழந்தையின் மேல் அவன் தாய் தந்தையர்கள் மிகவும் அன்பு வைத்திருந்தார்கள். கிழவனான அஜாமிளன் நாராயணன் என்கிற அந்த குழந்தையிடம் அன்பு காரணமாக தன் இதயத்தையே வைத்திருந்தான். அந்த குழந்தையின் இனிய மழலை சொற்களை கேட்டும் குழந்தைத்தனமான விளையாட்டுக்களை கண்டும் மனம் பூரித்து போனான். அஜாமிளனோ கடைக்குட்டியின் அன்பு பிடியில் கட்டுண்டான். தான் சாப்பிடும்போது அதற்கும் ஊட்டி விடுவான். தாகத்தை தணிக்க நீர் அழுந்தும் பொழுது அதற்கும் பருக தருவான். குழந்தை பாசத்தில் அறிவிழந்தான். யமன் தலைக்கு மேல் வந்துள்ளதையும் அறியான். இவ்வாறு தன் வாழ்நாட்களை கழித்த அந்த மூடன் மரணகாலம் நெருங்குவதையும் அறியவில்லை. தன் கடைக்குட்டியான நாராயணனை பற்றியே நினைத்து சிந்தையில் ஆழ்ந்தான். இதற்கிடையில் தன்னை அழைத்து போக வந்திருக்கும் பயங்கரமான 3 யமதூதர்களை கண்டான். அவர்கள் கையில் பாசக்கயிறு, கோணலான விகாரமான முகம், நெட்டு குத்தி நிற்கும் ரோமங்கள் நிறைந்த உடல். யமதூதர்களை கண்டு பதறி கலங்கிய அஜாமிளன் சற்று தொலைவில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை நாராயணனை உரத்த குரலில் நாராயணா என்று கூவி அழைத்தான். மன்னவா, மரணத்தெருவாயில் நாராயணா என்று அழைத்ததை கேட்ட விஷ்ணு பார்ஷதர்கள், நம் சுவாமியான பகவன் ஸ்ரீமன் நாராயணனது திருநாமத்தை அல்லவா இவன் சொன்னான் என்று வெகு வேகமாக அங்கு வந்து சேர்ந்தனர். இத்தருணத்தில்தான் யமதூதர்கள் வேசியின் கணவனான அஜாமிளனது உடலிலிருந்து அவனது சூக்ஷ்ம சரீரத்தை உயிரை பறித்து கொண்டிருந்தனர். விஷ்ணு தூதர்கள் உடனே அவர்களை பலவந்தமாக தடுத்தார்கள். இவ்வாறு தடுக்கவே யமதூதர்கள் அவர்களை நோக்கி, யமதர்மராஜனது கட்டளையை தடுக்கும் நீங்கள் யார்? யாருடைய தூதுவர்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? இவனை எடுத்துச் சொல்வதை ஏன் தடுக்கிறீர்கள்? நீங்கள் என்ன தேவர்களா, உபதேவர்களா அல்லது சித்தபுருஷர்களா? நீங்கள் அனைவரும் தாமரை இதழ் போன்று கண் படைத்துள்ளீர்கள். இடுப்பிலே பொன்னாடை அணிந்து, தலையிலே கிரீடம் தரித்து, காதுகளில் குண்டலங்களும் கழுத்தில் தாமரை மலைகளும் விளங்க இருக்கிறீர்களே. எல்லோரும் இளம் வயதினர்களாக இருக்கிறீர்கள். அழகிய 4 கைகள், அந்த கைகளிலே வில், அம்புரா துணி, கத்தி, கதை, சங்கம், சக்கரம், தாமரை ஏந்தி அழகாக இருக்கிறீர்களே. உங்கள் உடல் ஒளியால் 4புறமும் இருள் நீங்கி ஒளி படர்ந்துள்ளது. யமதர்மராஜனின் சேவர்களான எங்களை நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்டனர். ஸ்ரீ சுகர் கூறுகிறார், இவ்வாறு யமதூதர்கள் கேட்கவே பகவான் ஸ்ரீமன் நாராயணனது கட்டளைகளை நிறைவேற்றும் விஷ்ணு பார்ஷதர்கள் சற்றே சிரித்த வண்ணம் இடி இடிப்பது போன்ற குரலில் இவ்வாறு பதில் கூறினார்கள். விஷ்ணு தூதர்கள் கூறுகிறார்கள், யமதூதர்களே, நீங்கள் உண்மையில் யமதர்மராஜனது கட்டளையை நிறைவேற்றுபவர்கள் ஆயினும் தர்மத்தின் லட்சணங்களையும் அதன் தத்துவங்களையும் உட்பொருளையும் கூறுங்கள். தண்டனை எந்த முறையில் தடப்படுகிறது? தண்டிக்கப்பட வேண்டியவன் யார்? மனிதர்களில் பாவம் செய்யும் அனைத்து பாவிகளும் தண்டனைக்குரியவர்களா அல்லது அவர்களில் சிலர்தானா? யமதூதர்கள் பதில் கூறுகிறார்கள், வேதம் எதை சொல்லுகிறதோ அது தர்மம். விளக்கச் சொல்லுவதெல்லாம் அதர்மம். விளக்கம், அதாவது வேண்டாம் என்று சொல்லுவதெல்லாம் அதர்மம். இது தர்மம், இது அதர்மம், இரண்டிற்கும் பிரமாணம் வேதமேதான். வேதம் பகவானது சொரூபமே. பகவானது மூச்சுக்காற்று, அதுவே அதற்கும் பிரமாணம். இதுதான் நாங்கள் கேட்டு அறிந்தது. இவ்வுலகில் சத்துவ, ரஜஸ், தமோமயமான அனைத்து ஜீவராசிகளும் பொருட்களும் பகவானையே தமக்கு ஆதாரமாக கொண்டுள்ளன. வேதம்தான் அவற்றின் குணம், பெயர், சொல் மற்றும் சொரூபம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவற்றை உரிய முறையில் பிரித்து காட்டியுள்ளது.
ஜீவன் இவ்வுடலாலோ மனத்தாலோ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் சாட்சிகள் உண்டு. அவை சூரியன், அக்னி பகவான், ஆகாய அபிமானி தேவதை, 7 மருத் தேவதைகள் அதாவது காற்று, சொர்க்கலோகவாசிகளான தேவர்கள், சந்திரன், சந்தியாகால தேவதை, பகல் இரவு அபிமானி தேவதைகள், திக்பாலர்கள், ஜல அபிமானி தேவதையான வருணன், பூமி பிராட்டி, காலாபிமானி தேவதை, தர்ம தேவதை என்பவர்கள். இவர்கள் வாயிலாக ஒருவன் செய்யும் தீய செயல்கள் பற்றி தெரிந்து தண்டனையின் அளவு நிர்ணயிக்கப்படுகிறது. பாவம் செய்பவர் அனைவரும் தங்கள் தங்கள் செயலுக்கு ஏற்ப தண்டனை பெற வேண்டியவர்களே. குற்றமற்றவர்களே. செயலாற்றுபவர் அனைவரும் அச்செயலின் குணத்தோடு தொடர்பு உடையவர்களே. ஆகவே எல்லோரிடமும் பாவமும் புண்ணியமும் கலந்தே இருக்கும். சரீரம் எடுத்தவன் எவனுமே வேலை செய்யாமல் இருக்க முடியாது. இம்மையில் எவன் எம்மாதிரியான எவ்வளவு தர்ம அதர்ம செயல்கள் செய்கிறானோ அவன் மறுமையில் அந்த செயலின் விளைவான அதே மாதிரியான அதே அளவிலான பயனை அனுபவிக்கிறான். தேவசிரேஷ்டர்களே, சத்துவம், ரஜஸ், தமஸ் என்னும் முக்குணங்களின் வேறுபாடுகளால் இவ்வுலகில் 3 வகையான ஜீவராசிகள் காணப்படுகின்றன. புண்ணியசாலி, பாவி, புண்ணிய பாவங்கள் கலந்து செய்வதன் அதாவது சுகமானவன், துன்புறுகிறவன், 2ம் கெட்டான் நிலையில் உள்ளவன் என இதேபோல பரலோகத்திலும் 3 வகை உள்ளன என்பதை ஊகித்து அறிய வேண்டும். நடந்து வரும் வசந்த காலத்தை வைத்து கடந்து போன இனி வரப்போகிற வசந்த காலத்தின் புஷ்பம், பழம், சீதோஷ்ணம் முதலிய குணங்களை தெரிந்து கொள்வது போல இந்த பிறவியில் நுகரும் புண்ணிய பாவ செயல்களிலிருந்து கடந்த பிறவி, இனி வரப்போகும் பிறவிகளின் புண்ணிய பாவங்கள் அனுமானிக்கலாம். எங்கள் தலைவரான பகவான் யமதர்மராஜன் பிறப்பற்றவர், அனைத்தும் அறிந்தவர், அனைத்து ஜீவராசிகள் உள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறார். ஆகவே அவர் மனதினாலேயே ஜீவனுடைய தர்ம அதர்மங்களை நன்கு காண்கிறார். மேலும் அந்த ஜீவனது வருங்கால சொரூபமான பயனையும் யோசித்து நிர்ணயிக்கிறார். அவித்யைக்கு, அஞ்ஞானத்திற்கு ஆட்பட்ட ஒருவன் நன்கு தூங்குகின்ற பொழுது காண்கிற கனவில் கற்பிதமாக காணப்பட்ட உடலேயே தன் உண்மையான உடல் என்று எண்ணுகிறான். தூக்கத்தில் இருக்கும் அல்லது விழித்த பின் இருக்கும் இந்த உடலை மறந்து விடுகிறான். அதாவது உறக்கத்தில் கனவில் காணும் உடலை உண்மையென நினைத்து அவ்வாறு உறங்கும் இந்த உடலை மறக்கிறான். அதே போலத்தான் இந்த ஜீவனும் தனது முற்பிறவிகளின் நினைவை மறந்து இப்பொழுது இவன் குடியிருக்கும் இந்த உடலை தவிர முற்பிறவியின் இனி வரப்போற பிறவியின் உடல்களை பற்றி கொஞ்சமும் அறியான். முன்பின் பிறவிகளின் நினைவு இல்லாததால் அவைகளை அறிவதில்லை. ஜீவன் இந்த உடலில் உள்ள 5 செயற்புலன்களினால் கொடுக்கல், வாங்கல், நடத்தல், இருத்தல் போன்ற காரியங்களை செய்கிறான். அதேபோல 5 அறிவு புலன்களால் சுவை முதலிய 5 நுகர்பொருட்களையும் நுகர்கிறான். பிராண பஞ்சகம் என்கிற 5 பிராணன்களையும் சேர்த்து மனத்தோடு கூட 17வது ஆன தானும் சேர்ந்து தன்னந்தனியாக மனம், அறிவு புலன்கள், செயற்புலன்கள் ஆகிய 3 விஷயங்களையும் நுகர்கிறான். 16 கலைகளும் முக்குணங்களும் அமைந்த ஜீவனது இந்த லிங்க சரீரம், சூட்ச்ம சரீரம் அனாதியானது. இதுதான் ஜீவனை அடிக்கடி மகிழ்ச்சி, சோகம், பயம், துன்பம் முதலியன தரும் பிறப்பு இறப்பு என்கிற உலகியல் சுழற்சியிலிருந்து தள்ளுகிறது. காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் என்னும் 6 பகைவர்களை வெற்றி கொள்ளாத அஞ்ஞானத்திற்கு ஆட்பட்ட ஜீவன் தானாக விரும்பாவிடினும் தனது பற்பல வாசனைகளுக்கு ஏற்ப, மனப்பதிவுகளுக்கு ஏற்ப பலவிதமான காரியங்களை செய்ய தூண்டப்படுகிறான். அந்நிலையில் அவன் பட்டுப்பூச்சி போல் தன்னை கர்மங்களின் வலையில் சிக்கி வைத்து கொள்கிறான். இவ்வாறு அவன் தன்னாலேயே மயக்கத்திற்கு பலியாகி அதிலிருந்து விடுபடும் உபாயம் தெரியாமல் துன்புறுகிறான். உடல் பெற்ற எந்த ஜீவனும் ஒரு நிமிடம் கூட செயல் செய்யாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு ஜீவனுடைய முற்பிறவியின் சம்ஸ்காரத்தால் உதித்த குணம், செயல், விருப்பு வெறுப்புகள் அதாவது இயல்புகள் வலுவிலே அவனை கலக்கி அவன் விரும்பாவிடினும் அவனை செய்ய தூண்டுகின்றன. அவனை கொண்டு செயலை செய்கின்றன. ஜீவனானவன் தன் முற்பிறவியின் பாவ புண்ணிய சம்ஸ்காரங்களுக்கு ஏற்ப ஸ்தூல சூட்ச்ம சரீரங்களை பெறுகிறான். அவனது இயல்பான வலுவான வாசனைகளினால் சில சமயம் தாயைப் போல பெண்ணாகவும், இன்னும் சில சமயம் தந்தையைப் போல ஆணாகவும் பிறக்கிறான். ஜீவன் தன்னை மாயையான பிரகிருத்தியின் சேர்க்கையினால் தனது உண்மையான சொரூபத்திற்கு எதிராக லிங்க சரீரம் படைத்தவனாக நினைக்கிறான்.
இந்த விபரீதமான எண்ணம் பகவானை நினைத்து உருகுவதால் விரைவிலேயே அழிந்து விடுகிறது. வாஸ்தவத்தில் இந்த அஜாமிளன் பலரிடம் பலமுறை நல்ல விஷயங்களை கேட்டறிந்தவன், சாஸ்திரங்கள் கற்றவன், நல்லொழுக்கம், நன்னடத்தை, நற்குணங்களுக்கு இருப்பிடமானவன், நல்ல கொள்கைகளை உடையவன், வணக்கம் உள்ளவன், புலனடக்கம் உள்ளவன், வாய்மை உள்ளவன், வேத மந்திரங்களை ஓதி உணர்ந்தவன், மெய் மொழி மனசுத்தி உள்ளவன், குரு, அக்னி, விருந்தாளி, வயது முதிர்ந்த மூத்தோர் ஆகியவர்களுக்கு பணிவிடை செய்தவன், அகங்காரமற்றவன், எல்லா ஜீவர்களுக்கும் நன்மையே கருதுபவன், எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மையை செய்பவன், பரோபகாரி, தீயோர் இணக்கமற்றவன், அதிகம் பேசாதவன், பிறர் குணம் கண்டு பொறாமை கொள்ளாதவன், பிறர் குற்றம் காணாதவன். ஒரு நாள் இந்த பிராமணன் தந்தையின் கட்டளையை ஏற்று கானகம் சென்று புஷ்பங்கள், பழங்கள், ஸ்மித்து, தர்ப்பங்கள் சேகரித்து கொண்டு வீடு திரும்பினான். வருகிய வழியில் பிடித்து நல்வழி தப்பிய வெட்கங்கெட்ட ஒரு வேளாளன் மதுவை குடித்துவிட்டு ஒரு வேஷியுடன் களியாட்டம் புரிவதை கண்டான். அவளும் கள் குடித்த மயக்கத்தில் தான் இருந்தாள். கண்கள் சுழல மயக்கத்தில் இருந்த அவள் தன் ஆடை அவிழ்வதை கூட உணரவில்லை. நல்வழி தவறிய வேளாளனும் அந்த வேஷியுடன் சிலபோது பாடுவது, சிலபோது சிரிப்பது, சிலபோது பலவிதமான காமசேஷ்டைகள் செய்வதன் வாயிலாக அவளை மகிழ்வித்தான். அந்த வேளாளனோ காமக்கிளர்ச்சியூட்டும் வாசனை பொருட்களை தன் கைகளிலும் தோள்களிலும் பூசியிருந்தான். அவன் அந்த தோள்களால் அந்த வேசியை கட்டி அணைத்திருந்தான். இந்நிலையில் உள்ள அவர்களை கண்ட அஜாமிளன் காமவயப்பட்டு மயங்கினான். அஜாமிளனோ தனது மனதிடம் மற்றும் அறிவு கொண்டு காமத்தில் சிக்கி தவிக்கும் தன் மனதை கட்டுப்படுத்த எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. அந்த வேசியை காரணமாக கொண்டு காமப்பை அஜாமிளனது மனத்தை பறித்தது. இவனது ஆச்சார அனுஷ்டானங்களும் சாஸ்திரம் கற்ற அறிவும் அழிந்தன. அவன் மனதில் அந்த வேசியையே நினைத்து தன் அறநெறி தவறினான். தன் தந்தை சேமித்து வைத்த சொத்துக்கள் கொண்டு அவள் மனம் மகிழுமாறு அவள் மனதிற்கு பிடித்த துணிமணிகள், ஆபரணங்கள் முதலிய பொருட்கள் வாங்கி தந்து அவளை மகிழ்வித்தான். வேஷியின் கடைக்கண் பார்வையில் தன் மனதை பறிகொடுத்த பாவியான அஜாமிளன் நற்குலத்தில் பிறந்தாலும் அக்னியை சாட்சியாக திருமணம் செய்து கொள்ளப்பட்ட யௌவன பருவத்தில் கால் பதித்துள்ள தன் பத்தினியையும் விரைவிலேயே விட்டு விலகினான். இவனது பாவச் செயல்களுக்கு எல்லையே இல்லாமல் போயிற்று. தீய வழியில் மனம் கொண்ட இவன் நேர்மையோ தவறோ எவ்வழியிலாவது பணம் ஈட்டி அதை கொண்டு அந்த வேசியின் பெரிய குடும்பத்தை காப்பாற்றுவதிலேயே மனம் கொண்டான். பாவியான இவன் சாஸ்திரங்கள் கூறும் அறநெறிகளை விடுத்து தன் விருப்பம் போல மரநெறிகளை கைகொண்டான். அதனால் சான்றோர்கள் இவனை தூற்றி பேசினர். தூய்மையற்ற மனதிற்கு ஒப்பான வேசியன் அன்னத்தை வெகுகாலம் உண்டதால் இவனது வாழ்க்கையே பாவமயமாயிற்று. இதுவரை இவன் செய்த பாவங்களுக்கு எந்தவித பிராயச்சித்தங்களும் செய்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த பாவியை தண்டனை அளிப்பவரான யமதர்மராஜனிடம் அழைத்துச் செல்கிறோம். அங்குதான் இவன் தான் செய்த பாவங்களுக்கான தண்டனைகளை பெற்று சுத்தமாவான். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 6வது ஸ்கந்தத்தில் 1வது அத்தியாயம் முற்றிற்று. ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ.